யெகோவாயிரி பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நாம எல்லாருமே ஏதேனும் ஒரு வகையில ஆண்டவர் முன்பாக குறைவுகள் உள்ளவங்க தான். அதை நாமே உண்மைதான் என ஏற்றுக்கொண்டாலும் குறிப்பிட்ட சிலவற்றில் சில குறைவுகளை நாம ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். எனவேதான் இயேசுவானவர் ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்லும் போது 2 பேர் ஆலயத்துல போய் ஜெபிக்கிறாங்க. ஒருவர் பரிசேயன், மற்றவர் ஆயக்காரன். பரிசேயன் தன்னை பற்றி பொய் பேசல, எல்லாமே உண்மைதான். வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறாங்க, என் சம்பாத்தியத்துல எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு பெருமையானது செயல்பட்டது. அதே நேரம் ஆயக்காரன் தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் அப்படின்னு கேட்கிறாரு. கடைசியில் நீதிமானாக்கப்பட்டவர் இவர்தான் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. உண்மையை சொல்ல போனா நம்ம நிறைய பேரிடத்துல இந்த ஆவிக்குரிய பெருமையானது செயல்படுது. ஆண்டவர் நம்மோடு இடைப்படலாம், உணர்த்தலாம், பேசலாம், சகல ஆசீர்வாதங்கள்னாலும் நம்மை நிரப்பி இருக்கலாம். ஆனா இவற்றின் வழியாக இந்த பரிசேயனை போல ஒரு சிந்தை நமக்குள்ள செயல்பட்டால் அதற்கு பின்பான நமக்குள்ளான ஆவிக்குரிய வளர்ச்சி ஒரு கேள்விக்குறிதான். ஒருவேளை ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்பட்டாலும் நமது பெருமை என்ற குணம், நமது குறைவுகளை நாம உணர்ந்து கொள்ளாமை நமது நிலைய இந்த பரிசேயனை போல மாற்றலாம். காலப்போக்கில் நமது ஆத்மா நஷ்டப்படலாம். என வேதாகமத்தின்படி இறுதி பரியந்தம் ஒரு மனிதன் நிலை நின்றால் மட்டுமே ரட்சிக்கப்படுகிறான். ஒரு சில குறிப்பிட்ட தரத்தை தேவன் முன்பாக காட்டும்போது அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நமது ஆண்டவர் குறிப்பிட்ட தரத்தை மட்டும் வைத்து நம்மை அங்கீகரிப்பவரும் அல்ல. வேதத்தின்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலும் நாம சரியாக செயல்பட வேண்டும். அதில் ஒன்றுதான் இத்தகைய பெருமை நமக்குள்ள செயல்படக்கூடாது. என இது நமக்குள்ள செயல்பட்டா நம்மாலேயே கண்டுபிடிப்பது அரிதான ஒன்றாக காணப்படுகிறது. எனவே இத்தகைய பெருமை நமக்குள்ள வேண்டாம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.